தாத்தா வக்கீல கூப்பிட்டு வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறாங்க. ஆனா விஜய வெளிய அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்லிடுறாங்க. உன்னை காவேரி விஜய் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சு நான் கண்டிப்பா விஜய வெளிய கொண்டு வருவேன். அது வரைக்கும் நான் இங்க இருந்து எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உன்னை தாத்தா இல்லம்மா நீ வீட்டுக்கு போமா எதுவா இருந்தாலும் நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து காவேரி அந்த இடத்துல உட்காந்து போராட்டம் பண்றாங்க. இது வந்து ரிப்போர்ட்டர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் தெரிய வருது. உடனே ரிப்போர்ட்டர்ஸும் எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்து காவேரி கிட்ட கேக்குறாங்க. காவேரி விஜய் மேல எந்த தப்பும் இல்ல. விஜய் சித்தப்பா தான் வந்து விஜய் மேல பொய்யா பழி சுமத்திருக்காங்க. அத வந்து எப்படியாவது ப்ரூவ் பண்ணணும். அத விசாரணை பண்ணணும். அத விசாரிச்சுட்டு விஜய் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சொல்ற வரைக்கும் இந்த போராட்டம் நான் தொடருவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. விஜய் தாத்தா கிட்ட சொல்றாங்க. தாத்தா காவேரி இங்க இருந்து போக சொல்லுங்க தாத்தா. அவ வந்து இங்க இருக்கிறது அவளுக்கு நல்லது கிடையாது தாத்தா அப்படின்னு சொல்றாங்க. உடனே தாத்தா நான் பேசி பாக்குறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வர்றாங்க. இங்க யமுனா நியூஸ் பார்த்துட்டு உடனே சாரதா கால் பண்ணி அம்மா அக்கா போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காமா அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஷாக் ஆயிடுது. அவ எக்ஸ்பிரஷன்ல இருக்கேன்னு சொன்னா அப்படின்னு சொல்றாங்க. உடனே இல்லம்மா போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல இருக்கா அப்படின்னு சொன்னோம். அங்க சாரதா குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரும் போறாங்க. அங்க யமுனா நிவின் எல்லாரும் வர்றாங்க. வந்துட்டு எதுக்கிட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எம்மா விஜய் கொண்டு வரணும். விஜய் வெளியில கொண்டு வரதுக்காக தான் இதெல்லாம் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே எதுக்குடி இதெல்லாம் ஏன்டி இப்படி கேவலப்படுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. ஆனா விஜய் வெளி கொண்டு வரது என்னுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காவேரியும் அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. இது மேல இடத்துக்குலாம் போயிட்டு அவங்க வந்து விஜய் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் ஆகுது. உடனே விஜய் வெளியே அனுப்பிடுறாங்க. உடனே காவேரி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இந்த நேரத்துல உடனே விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. அங்க ஃபேமிலி எல்லாம் இருக்கிறாங்க. அங்க பார்த்தா காவேரி கன்சீவா இருக்கிறது வீட்டுல உள்ளவங்க எல்லாத்துக்கும் தெரிய வருது. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.